அகில இந்திய விவசாயிகள் சங்கம் விடுத்த அழைப்பை ஏற்று டெல்லியில் நடைபெறும் மாபெரும் போராட்டத்தில் பங்கேற்க தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் சென்றுள்ளனர். அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், நீங்கள் கடந்த ஆண்டு ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இவ்வாண்டும் இந்த முறையும் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? சென்ற ஆண்டு என்ற உங்களுக்கு அதில் வெற்றி கிடைத்தது. இந்த ஆண்டு போராட்டத்துக்கான என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீர்கள் என்னங்கிறத சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு லாபகரமான விலையும் அதுவரை கடன் தள்ளுபடி வேண்டும் என்று கடந்த ஆண்டு தமிழக விவசாயிகள் மட்டும் ஜந்தர் மந்தரில் 141 நாள் போராடினோம். அப்படி இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய சங்கமும் வந்தாங்க. அவங்கள வச்சு பேசணும். நாங்கள் அதுக்கப்புறம் மத்திய சரக்கு செவிசாய்க்கவில்லை, பேசணும். அதனால் அகில இந்திய போராட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு இன்றைக்கு 29 மாநிலங்களிலிருந்தும் விவசாயிகளை இங்கே திரட்டி கிட்டத்தட்ட 10 லட்சம் விவசாயிகளை திரட்டுகின்றோம். அதில் கடன் இல்லாத விவசாயி சட்டம் கொண்டு வர வேண்டும், பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து 1300 விவசாயி இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் கேட்பதெல்லாம் அன்று ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வந்த நாங்கள் கேட்டோம். இன்றைக்கு 29 மாநிலத்திற்கு விவசாயிகள் கேட்டிருக்கிறார்கள், போராடுகிறார்கள். கடன் இல்லாத வாழ்க்கை, லாபகரமான விலை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை மத்திய அரசு தர வேண்டும் என்று தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தமிழக விவசாயிகள் நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் டெல்லி மாநகரிலே நிர்வாணமாக ஓடுவார்கள். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நீங்கள் போராட்டினுடைய விளைவு தான் இப்போது மற்ற மாநிலங்களும் இங்கு கூடியிருக்கதாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டத்திற்கே மத்திய அரசு செவிசாவிக்காத நிலை என்று சொல்லும்போது இப்போது மற்ற மாநிலங்களுக்கும் அதே நிலைமை ஏற்படாதா என்கிறதுக்கு சார், அப்போ ஒரே ஒரு தமிழ்நாடு ஒரு ஆள் கை தூக்கணும். ஒரு கை ஓசை வராது. இன்றைக்கு 29 மாநில கை ஓசை வந்திருக்கிறது. இதனுடைய எஃபெக்ட் வர்ற பாராளுமன்ற தேர்தல், வர சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற உணர்வு அரசியல்வாதிகளுக்கு உண்டு. தேர்தல் வந்தால் மட்டும் எங்களை அவர்கள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு கூறுபவர்கள். தேர்தல் முடிந்துவிட்டால் அடிமை என்று பார்ப்பார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை அல்ல. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கை தட்டினா பெரிய சத்தம் வந்துடும், தங்களுடைய ஆட்சிக்கு பாதுகாப்பு பங்கம் வந்துவிடும் என்ற பய உணர்வு வந்ததால் விவசாயிக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார்கள்.